பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வாரம் ஃபுல்லா கொஞ்சம் சங்கீதம் 15 தியானிக்க போறோம். சங்கீதம் 15ல ஒரு 5 வசனம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 வசனத்தை, முதல் வசனம் இன்னைக்கு என்ன தெரியுமா? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? தாவீதுக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல யாரால இருக்க முடியும்? உங்களோட கூட அந்த இன்டிமெசியான அந்த ரிலேஷன்ஷிப் யார் வைத்துக் கொள்ள முடியும்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கான விளக்கம் அடுத்ததுல இருக்கு. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. எப்படியா? நீங்க பிளேம்லெஸ் வாக் நடக்கணும். உங்களை யாரும் ஒரு குறை சொல்லாதபடிக்கு பரிசுத்தமுள்ள ஒரு உத்தமமான நடை இருக்கணும். உங்க வாழ்க்கை அப்படி இருக்கணும், உங்க பேச்சு அப்படி இருக்கணும், நீங்க வாழற வாழ்க்கை முறை உத்தமமா இருக்கணும். அடுத்தது எப்படி? நீதியை நடப்பித்து நீங்க எப்படி இருக்கணும்? ரைட்டியஸா, உங்களோட இஷ்டத்தின்படி இல்ல, வேதாகமத்தின்படி தேவனுடைய நீதி எப்படி இருக்கு? நம்ம உண்மை உத்தமமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், வேதம் வாசிக்கணும், ஜபிக்கணும், தேவனை நேசிக்கணும். அடுத்தது நம்மளை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும், முழு மனதோடு தேவனுக்கென்று வாழணும், பரிசுத்தமா வாழணும். இப்படிப்பட்ட நீதியில நம்ம நடக்கிறச்சே மனதார சத்தியத்தை பேசுகிறவன். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில பேசுறது இல்ல. சத்தியங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் எப்படி இருக்கிறார்? உண்மை உத்தமமா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார். அப்ப என் வாழ்க்கையிலயும் அப்படிப்பட்ட உண்மையா இருக்கிறது. உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லது, மிஞ்சினது என்னது? கர்த்தருடையதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழச்சே அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியா தேவ பிரசனத்துல எப்பவும் இருக்க முடியுமா? தேவனோடு கூட அந்த இன்டிமெசியான உறவு வைத்துக் கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட நபராக நீங்க இருக்கணும். நீங்க வாஞ்சியோடு ஜபிக்கச்சே நிச்சயமா தேவன் உங்களை அப்படி மாத்துவாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு நினைக்கச்சு நீங்க அவங்களுக்காக அப்படி ஜபிங்க. இந்த வசனத்தை வச்சு நிச்சயமா தேவன் அவர்களையும் அப்படி மாற்றுவார். சரியா? இப்படி நீங்க வாழ்ந்து காமிக்கச்சு நிச்சயமா தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். உங்களுக்கு வேத சங்கீதம் 15:1-2 வாசிச்சோம்ல, அதன்படி நம்ம ஜபிச்சிடலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, யாருப்பா உங்க கூடாரத்தில் வந்து வாசம் செய்ய முடியும்? யாருப்பா ஆண்டவர் வேதத்துல போட்டுக்க முடியும் பரிசுத்த பர்வதத்தில் வந்து வாசம் பண்ணுவார்கள் என்று தாவீது கேட்கறது போல, ஆண்டவர் உண்மையை உத்தமா நடக்கிறவர்கள், உம்முடைய நீதியின்படி வாழ்கிறவர்கள், சத்தியத்தை பேசுகிறவர்கள் தானே தகப்பனே. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்படி மாற்றுவீராக. அவர்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அவர்கள் ஜபிக்கும் போது அவர்களையும் அப்படி மாற்றுவீர்களாக. தேவனே, உங்க நாமம் இந்த பிள்ளைகள் மூலியமாக மகிமைப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. God bless you.